அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னத்திலே எனக்கு பரமத்தி தொகுதிக்கு வாய்ப்பளித்த பொதுச்செயலாளர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற்று இந்த பகுதிக்கு 5 ஆண்டுகளாக அயராது உழைத்து பல்வேறு திட்டங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதிகாரிகளை சந்தித்து நான் கொண்டு வந்தேன். அதனிலே ஒரு பகுதியாக பரமத்தி வேலூருடைய ஜிஹெச் பேரூராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள ஜிஹெச் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் 23 கோடி ரூபாய் உள்ள கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதிகாரிகளை சேர்ந்து கொண்டு வந்து இப்பொழுது பணி முடிவெற்றுள்ளது. அதே போல ராஜவாய்க்காலில் இருக்கக்கூடிய ஒரு 3 குறுகிய பாலங்கள் வண்டி செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல என்னுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியில் இருந்து பல்வேறு திட்டங்கள் ஒரு ஊராட்சிக்கு குறைந்தது 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரையும், அதே போல பேரூராட்சிக்கு பங்கிட்டு நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். அதே போல எந்த இடத்திலும் குரல் கொடுத்து மக்கள் கூப்பிட்ட குரலுக்கு போன் எல்லாம் எடுத்து மக்களை சந்தித்து நாங்கள் கண்டிப்பாக அவர்களெல்லாம் பல்வேறு காரியங்களை செய்து கொடுத்துள்ளோம். அதே போல வருகின்ற காலங்களில் 2026 அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி அமைந்தவுடன் ராஜவாய்க்காலில ஏற்கனவே 184 கோடி ரூபாய்க்கு ராஜவாய்க்காலில சென்ற 2000 ஆட்சியில எடப்பாடியாருடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது. அதே போல தடுப்பணை 420 கோடியில் கட்டப்பட்டுள்ளது. அந்த தடுப்பணை இன்னும் முடிவுற்றலாமல் இருக்கிறது. இந்த ஆட்சியிலே வருகின்ற ஆட்சி அமைந்தவுடன் அந்த தடுப்பணை சீரமைக்கப்பட்டு அதே போல ராஜவாய்க்காலில மீதமுள்ள இருக்கக்கூடிய அந்த ரீமாடலிங்கை உறுதியாக செய்து கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, அதே போல கொடுமுடியிலிருந்து பிலிக்கல்பாளையம் செல்வதற்காக காவேரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் உறுதியாக அமைக்கப்படும் என்பதை, அதேபோல வெற்றிலை ஆராய்ச்சி மையம் ஏற்கனவே இருக்கூர் ஊராட்சியில இடம் பார்த்து கழகாட்சி வந்தவுடன் அதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளோம். தீயணைப்பு நிலையம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளோம். அதே போல பல்வேறு திட்டங்கள் இப்பகுதியில செய்து கொடுக்கப்படும் என்பதை இந்த மக்களின் சார்பாக, இந்த தொகுதியின் மக்களினுடைய சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. புதிய வாக்குறுதியில் திருமணி முத்தாறு தூர்வாரி ஏற்கனவே பண்ணியிருக்காங்க ஆரம்பம் முன்னாடி. அது மீண்டும் சைடில் இருக்கக்கூடிய தூர்வாரி அந்த காவேரி உபரி நீர் கடலில் கலக்கின்ற காலகட்டத்தில் இந்த பம்பிங் செய்து காவேரியினுடைய உபரி நீரை திருமணி முத்தாறில் கலக்கும் திட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வரும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அதே போல இடுமன் குளம் இருக்கக்கூடிய அந்த குளத்தை பரமத்தி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலமாக கொண்டு வருவதற்கு பாடுபடுவேன். அதே போல பிலிக்கல்பாளையத்தில் காவேரி கொடுமுடி டு பிலிக்கல்பாளையம் உயர்மட்ட பாலம் உறுதியாக அமைக்கப்படுவதற்கு பாடுபடுவோம். உறுதியாக அது அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் கண்டிப்பாக ஆட்சி அமைந்தவுடன் அதை நாங்கள் செய்து கொடுப்போம்.